الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان وقال نبينا صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவுத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள்மழை தொடர்ந்து பொழியக்கூடிய ஒரு சிறப்புமிக்க மாதத்தை இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் அடைய இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோல் ஒரு ஷாபான் மாதத்தினுடைய இறுதி கட்டங்களில் சஹாபாக்களுக்கு ரமலானை பற்றி ஆர்வமூட்டி சில செய்திகளை சொல்வார்கள். அந்த வகையிலே ரமலான் மாதத்தை பற்றி, அதன் மாண்புகளை பற்றி திருக்குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் இடம்பெறக்கூடிய சில செய்திகளை நான் இந்த உரையின் வாயிலாக உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். ரமலான் மாதம் மகத்துவம் பொருந்திய ஒரு மாதம். ஏன் அதற்கு அந்த மகத்துவம் என்பதை நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, சான்றுகளை கொண்டிருக்கக்கூடிய, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய சான்றாதாரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய குர்ஆனை அருளுவதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த மாதம் ரமலான் மாதம். அதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு, குர்ஆன் அருளப்பெற்ற ரமலான் மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே மக்களுக்கு நல்வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றாதாரங்களாகவும் விளங்கக்கூடிய திருக்குர்ஆனை அருளுவதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த காரணத்தினால் இந்த மாதம் சிறப்புக்குரியதாக ஆகிறது. எனவே அத்தகைய மாதத்தை யார் அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் அதில் நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இதா ஜா ரமலானு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, ரமலான் மாதம் வரும்போது அதற்கு அடையாளமாக சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தின் வாசல்கள் இழுத்து மூடப்படுகின்றன. வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள், தீய சக்திகள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கம் திறக்கப்படுகிறது, நரகம் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால் இதற்கு என்ன பொருள்?
மொத்தத்தில் அந்த மாதத்தை கௌரவிப்பதற்காக இறைவன் இப்படி செய்கிறான். ஆனால் இப்படி செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கவாசல் திறக்கப்படுவது, நரகவாசல் மூடப்படுவது இதெல்லாம் உருவகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுவது என்பதெல்லாம் உருவகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அந்த வகையிலே மக்கள் தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, துஆக்கள் செய்வது போன்ற நல்லறங்களை எல்லாம் இந்த மாதத்தில் அதிகம் செய்வார்கள். நற்செயல்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அவ்வாறு அவர்கள் அதிகமாக நன்மைகளில் ஈடுபடுகின்ற காரணத்தினாலும் தீமைகளை பெரும்பாலும் தவிர்த்துவிட்டு சுய கட்டுப்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் தொடர்ந்து மக்கள் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருப்பதாலும் அத்தகையவர்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் வழி இல்லாமல் கை பிசைந்து கொண்டு நிற்பான். அல்லாஹ்விடத்தில் அவன் சேலஞ்சு பண்ணதே நான் வழிகெடுத்து விடுவேன் என்றுதான். ஆனால் ரமலான் மாதம் வருகிற போது அந்த மாதத்தினுடைய பரக்கத்தின் காரணமாக நன்மைகளுடைய சிந்தனை பெருகி நன்மைகள் அதிகமாக நடக்கின்ற போது தீமைகளுடைய சிந்தனை அருகி அதனால் தீமைகள் எல்லாம் குறையும் போது ஒரு விதத்தில் ஷைத்தான் கை பிசைந்து நிற்கிறான். கிட்டத்தட்ட அவன் கை கட்டப்பட்டவனை போன்று ஆகிவிடுகிறான். நம்ம கூட சாதாரணமாக வழக்கத்தில் சொல்கிற பழக்கம் இருக்குது. பையன் வந்து தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொல்லுவார், இனிமேல் நீங்கள் வேலையெல்லாம் செய்ய வேணாம், சும்மா இருங்க, நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் போதும் அப்படின்னு சொல்லுவார். அந்த தந்தை சில நேரங்களில் அதற்கு பதிலாக இப்படி சொல்லுவார், நான் அந்த வேலையை பார்க்கலாம் தான் பார்த்தேன், செய்யலாம் தான் பார்த்தேன், ஆனால் என்ன செய்ய, என் பையன் என் கையை கட்டி போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டி போட்டான்னா என்ன அர்த்தம்? கயிறை கொண்டு வந்து கட்டி போட்டான்னு அர்த்தமா? அல்லது சங்கிலியை கொண்டு வந்து கட்டி போட்டான்னு அர்த்தமா? அந்த வேலையை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டான். அப்போ செய்ய வேண்டாம்னு சொல்லும்போது கை கட்டப்பட்டதாக உருவகமாக சொல்லக்கூடிய வழக்கம் நம்முடைய பேச்சில் இருக்கிறது. அதுபோல ரமலான் மாதம் வந்து விடுகிற போது அதனுடைய பரக்கத்தினால் நன்மைகள் பெருகுவதாலும் தீமைகள் குறுகி கொண்டே போவதாலும் ஷைத்தான் மக்களை வழிகெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பான், கை பிசைந்து கொண்டிருப்பான். கிட்டத்தட்ட அவனுடைய கை கட்டப்பட்டதை போல அவன் உணர்வான். இதைத்தான் உருவகமாக ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், ஷைத்தான்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நன்மைகள் அதிகமாக செய்யப்படுகின்ற காரணத்தினால் சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தீமைகளை அதிகமாக தவிர்க்கின்ற காரணத்தினால் நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதைத்தான் நரகம் மூடப்படுவதாகவும் சொர்க்கம் திறக்கப்படுவதாகவும் உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இமாம் குர்துபி போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு அதனுடைய நேரடி அர்த்தமே கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். சொர்க்கம் திறக்கப்படுதுன்னா திறக்கப்படுதுதான், நரகம் மூடப்படுதுன்னா மூடப்படுதுதான். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், சங்கிலிகளால் பிணைக்கப்படுகிறார்கள் என்றால் சங்கிலிகளால் பிணைக்கப்படுகிறார்கள் தான், விலங்கிடப்படுகிறார்கள் தான். நேரடியாக அதனுடைய பொருளையே கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில் அருமையான தோழர்களே, உண்மையிலேயே சொர்க்கவாசல்கள் திறக்கப்படுகின்றன, உண்மையிலேயே நரகவாசல்கள் மூடப்படுகின்றன. சரி, இப்போ நம்ம கவனிக்கணும், ஏன் இது திறக்கப்பட்டு அது மூடப்படுகிறது? சொர்க்கம் திறக்கப்பட்டு ஏன் நரகம் மூடப்படுகிறது? சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை அதிகமாக பெறக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் இருக்கிறார்கள். எனவே அந்த வாசல் திறந்திருக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. சில அரங்குகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கதவுகள் இருக்கும், 2 கேட் இருக்கும், ஒன்று என்ட்ரி இன்னொன்று எக்ஸிட் இருக்கும். உள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் என்ட்ரி கேட்டை மட்டும் திறந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் யாரும் வெளியே போக மாட்டாங்க. அதனால் எக்ஸிட் கேட்டை வந்து மூடியே வச்சுருப்பாங்க. யாராவது ஒருவர் எமர்ஜென்சிக்காக வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவரை மட்டும் திறந்து வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. மற்ற நேரத்தில் ஃபுல்லாக அந்த எக்ஸிட் கேட்டு பூட்டியே இருக்கும். ஆனால் என்ட்ரி கேட் மட்டும் திறந்துருக்கும். எல்லோரும் உள்ளே வந்ததற்கு பிறகு வெளியே போகின்ற நேரம் வரும்போது இதை அடைச்சிட்டு அதை திறந்துருவாங்க. ஏன்னா வெளியே போகிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள், உள்ளே யாரும் வரமாட்டாங்க. அதனால் இதை திறக்க வேண்டிய தேவையில்லை, அதை திறக்க வேண்டிய கட்டாயம் வருது. அதுபோல்
ரமலான் மாதத்தில் நன்மைகளை அதிகமாக செய்வதன் மூலமாகவும் தீமைகளை முடிந்தவரை குறைத்துக் கொள்வதாலும் நரகம் செல்லக்கூடியவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக போய்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. எனவே அது திறந்தே இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதே நேரத்தில் நரகத்திற்குள்ளே போவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்கின்ற காரணத்தினால் அது மூடப்பட்டே இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அருமையான தோழர்களே, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் யதார்த்தமாக உண்மையிலேயே நடக்கின்றன. உண்மையிலேயே சொர்க்கம் திறக்கப்படுகிறது, உண்மையிலேயே நரகம் மூடப்படுகிறது, உண்மையிலேயே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றே இதற்கு பொருள் கொடுக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று வரும். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் பாவங்களே நடக்கக்கூடாது. ஏன்னா அவன் கையை தான் கட்டி போட்டாச்சுல்ல, அவனுடைய காலத்தான் விளங்கிட்டாச்சுல்ல, அப்போ அவனால் திமிர முடியாதுல்ல. அப்போ எப்படி பாவங்கள் நடக்கின்றன? மற்ற காலங்களைப் போலவே ரமலான் மாதத்தில் எப்படி பாவங்கள் நடக்கின்றன அப்படின்னா இதுக்கு அறிஞர்கள் 2-3 பதில்களை சொல்கிறார்கள். முதலாவது விஷயம், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது என்று சொன்னால் அது பத்தியமான நோன்பு யார் வைக்கிறார்களோ அந்த நோன்பாளிகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம். உண்மையிலேயே நோன்பினுடைய கண்ணியத்தை கருதி அதனுடைய சட்டதிட்டங்களை பேணி அதனுடைய நிபந்தனைகளை எல்லாம் சரியாக யார் மேற்கொண்டு நோன்பு நோக்கிறார்களோ அத்தகைய தூய நோன்பாளிகளை குறித்து சொல்லப்பட்ட விஷயம். அத்தகைய நோன்பாளிகளுடைய விஷயத்தில் ஷைத்தானுடைய பாச்சா பலிக்காது. அத்தகைய நோன்பாளிகளுடைய விஷயத்தில் ஷைத்தானுடைய எந்த முயற்சியும் வீணானதுதான். எனவே அவர்களை பொறுத்து ஷைத்தான் விலங்கிடப்பட்டவர்களைப் போலவே இருப்பார்கள் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னு சொன்னால், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொன்னால் மரதத்து ஷயாத்தீன் என்று வேறு ஹதீஸில் வருது. அந்த ஷைத்தான்களிலே யார் பிடிவாதக்காரர்களோ அப்படிப்பட்ட மோசமான ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று தான் ஒரு ஹதீஸில் வருது. அப்போ எனவே குட்டி குட்டி ஷைத்தான்கள் எல்லாம் திறந்து விட்டுருவான், அவர்களுடைய கைகள் கட்டப்படுவதில்லை. மோசமான பிடிவாதக்கார முரண்டு பிடிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஷைத்தான்கள் தான் விலங்கிடப்படுகிறார்கள். எனவே சின்ன சின்ன ஷைத்தான்களின் மூலமாக அந்தந்த சின்ன சின்ன குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும் என்று ஒரு பதில். மூணாவது இன்னொரு பதில் என்னன்னு சொன்னால், அருமையான தோழர்களே, எல்லா ஷைத்தான்களும் விலங்கிடப்படுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பாவங்கள் நடப்பதற்கு வெறும் ஷைத்தான்கள் மட்டும் காரணம் கிடையாது. ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விட்டாலும் மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருப்பார்கள். மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ் என்று தானே ஓதுகிறோம். குல் அஊது பிரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் அந்த சூறாவில் இறைவா ஷைத்தான்களுடைய தீங்குகளிலிருந்து எங்களை காப்பாற்று. அந்த ஷைத்தான்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க? மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ், ஜின்களிலும் இருக்கிறார்கள் மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்போ ஜின்களில் உள்ள ஷைத்தான்களை எல்லாம் இறைவன் ரமலான் மாதத்தில் இழுத்து கட்டி போட்டு விடுகிறான். ஆனால் கட்டு போடப்படாமல் சில ஷைத்தான்கள் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக உலகத்தில் பாவங்கள் நடக்கத்தான் செய்யும். எனவே ஷைத்தான்கள் கட்டி போடப்படுவதாலேயே முழுமையாக பாவங்கள் குறைந்துவிடும் என்று சொல்ல முடியாது, இல்லாமல் போய்விடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். ரமலான் மாதத்தில் பாவ சிந்தனைகள் குறைவாக இருப்பதை நாம் உணர முடியும். தீய சிந்தனைகள் குறைவதை நிச்சயமாக நம்மால் உணர முடியும். அது எதனுடைய விளைவு என்று சொன்னால் ஷைத்தான்கள் கட்டி போடப்படுவதனுடைய விளைவுதான் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான தோழர்களே, ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளில் மிக முக்கியமான சிறப்பு, அல்லாஹ் இந்த மாதத்தில் சொர்க்கம் செல்பவர்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கிறான். நரகம் செல்வதற்கான வாய்ப்பை இறைவன் இழுத்து மூடுகிறான். அந்த நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஷைத்தான்களுக்கெல்லாம் இறைவன் இந்த நாட்களில் இந்த நல்ல நேரங்களில் ஆப்பு வைக்கிறான். எனவே அவர்களால் பெரிய அளவில் மக்களை வழிகெடுக்க முடிவதில்லை அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அதே போல தோழர்களே, ஒரு ரமலான் மாதம் என்பது ஒரு மூமினுக்கு எப்படிப்பட்ட அவகாசம், எவ்வளவு கிடைப்பதற்குரிய பாக்கியம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹஜ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, 2 சகோதரர்கள், 2 பேர் பலி என்கின்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்.
ரெண்டு பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. அப்போது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஹிஜ்ரத் செஞ்சு வந்துடுறாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்துடுறாங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருவர் கடின உழைப்பாளி, அதாவது துணிச்சல்காரர், அதிகமான சிரத்தை எடுக்கக்கூடியவர். எந்த அளவுக்குன்னு சொன்னால் வீரம் மிக்கவர். அதனால் தன்னுடைய துணிச்சலையும் வீரத்தையும் மார்க்கத்திற்காக அவர் பயன்படுத்தி அல்லாஹ்வினுடைய பாதையில் அறப்போராட்டத்திற்கு அவர் போனார், அறப்போராட்டம் மேற்கொண்டார். அதன் வாயிலாக ஒரு போர்க்களத்தில் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உயிரை அர்ப்பணித்து விடுகிறார். உயிர் தியாகியாக, இரத்த சாட்சியாக, ஷஹீதாக மாறிவிடுகிறார் ஒருத்தர். இன்னொருவர், அவர் இந்த மனிதர் இறந்ததற்கு பிறகு ஒரு வருடம் உயிர் வாழ்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு இயற்கையான மரணம் வருகிறது. ஒரு போர்க்களத்தில் கொல்லப்படவில்லை, உயிர்தியாக எல்லாம் கிடையாது, அவர் படுக்கையில் இருந்து இறந்து போகிறார், சாதாரணமான மரணம் அடைகிறார். இப்படி ரெண்டு பேர், தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு பேரை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் இரவு நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். இந்த ஹதீஸு இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மது போன்ற நூல்களில் வருகிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஹதீஸ்களை வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். தல்ஹா பின் உபைதுல்லா சொல்றாங்க, ஒரு நாள் இரவு நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கனவு. அந்த கனவில் நானும் சரி, என்னுடன் இந்த பலி குடும்பத்தை சார்ந்த ரெண்டு சகோதரர்கள் மூவருமாக சேர்ந்து சொர்க்கத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம். சொர்க்கத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம், 3 பேர். இப்பொழுது சொர்க்கத்தின் வாசலை திறந்து கொண்டு உள்ளிருந்து ஒருவர் வந்தார். வெளியே வந்து ரெண்டாவதாக இறந்து போனார் பாருங்க. நான் சொன்னேன்ல, மரணப்படுக்கையில் சாதாரணமான மரணத்தை அடைந்து இறந்து போனார் பாருங்க. அவரை நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று சொர்க்கத்திற்குள்ளே அவர் அழைத்து கொண்டு போய்விட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து மறுபடியும் அவர் சொர்க்கத்தின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். வந்தவர் ரெண்டாவதாக அந்த ஷஹீதை உள்ள கூட்டு போனார். ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஷஹீதை உள்ள கூட்டு போறார். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து கொண்ட அவர் வெளியே வந்து என்னை பார்த்து சொன்னார், லம் யஅனி லக பஅது, இன்னமும் இந்த சொர்க்கத்திற்குள்ளே போவதற்கு உங்களுக்கு நேரம் வரவில்லை என்று என்னை பார்த்து சொல்லிவிட்டு போய்விட்டார். உடனே என்னுடைய தூக்கம் கலைந்தது, கனவு கலைந்தது, தூக்கம் கலைந்து நான் எழுந்து விடுகிறேன். எனக்கு ஒரே ஆச்சரியம், ரெண்டு பேர் ஒரே நேரத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் ஹிஜ்ரத் வந்தாங்க. ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு துணிச்சலாக அமல் செய்தவர், இன்னொருவர் சாதாரணமான மரணத்தை தான் அடைந்தவர். சாதாரண மரணத்தை அடைந்த ஒரு மனிதருக்கு சொர்க்கத்திற்குள்ளே செல்வதற்கு முதலாவது அனுமதி. ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் உயிரை தியாகம் செய்தவருக்கு சொர்க்கத்திற்குள்ளே நுழைவதற்கு இரண்டாவதாகத்தான் அனுமதி கிடைக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மறுநாள் காலையில் இந்த சஹாபி இந்த செய்தியை தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்கிறார். இப்படியே மக்கள் ஒவ்வொருவராக பேசி 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 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு இந்த செய்தி வந்து விடுகிறது. தல்ஹா பின் உபைதுல்லா இப்படி ஒரு கனவு கண்டாரு. கனவுல இப்படி சொர்க்கத்துக்கு முன்னால் 3 பேர் நிற்கிறாங்களாம். அதில் சாதாரணமாக இறந்து போனவர் வந்து முதலாவது உள்ள அனுமதிக்கப்பட்டு உயிர்தியாகி ரெண்டாவதாகத்தான் அனுமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கனவு அவர் பார்த்துருக்கிறாரு. மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தகவல் போகிறது. மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து கேட்டார்கள், இதில் நீங்கள் எந்த இடத்தில் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்று கேட்டார்கள். மின் ஐயி தாலிக தஅஜபூன, இதில் நீங்கள் எந்த இடத்தில் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், இந்த 2 பேரில் இவர் தானே உயிரை கொடுத்தவர், இவர் தானே துணிச்சல்காரரு, ரத்தத்தை சிந்துவதை கூட சாதாரணமாக மதித்தவர் இவர் தானே, அப்போ இவர் தானே முதலாவது சொர்க்கத்திற்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மரணப்படுக்கையில் இருந்து இயல்பான மரணத்தை அடைந்த அவர் எப்படி முதலாவது உள்ளே அனுமதிக்கப்பட்டார்? இது ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு கேட்டார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இங்கே தான் நீங்கள் அண்டர்லைன், சற்று கவனமாக நீங்கள் யோசிக்க வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, அலைஸ கது மக்கத ஹாதா பஅதஹு சனத்தன். இந்த ரெண்டாவது இறந்து போனார்ல இவர், முதலாவது ஷஹீதானவரை விட ஒரு வருடம் கூடுதலாக வாழ்ந்தாரா இல்லையா? ஒரு வருடம் கூடுதலாக வாழ்ந்தாரா இல்லையா? சஹாபாக்கள், பலா, ஆம் யா ரசூலல்லாஹ், ஒரு வருஷம் கூடுதலாக வாழ்ந்தார். அப்படின்னா வ அதரக ரமலான ஃபஸாம வஸல்லா கதா வ கதா மின் சஜிதத்தின் ஃபிஸ்ஸனத்தி. அந்த ஒரு வருஷத்துல ஒரு ரமலானை அவர் அடைந்து அதில் நோன்பு வைத்திருப்பார் இல்லையா? அந்த ஒரு வருடத்தில் அவர் தொழுது இத்தனை ரக்காத்துகள் தொழுதிருப்பாரா இல்லையா? இத்தனை தொழுகைகள் தொழுதிருப்பாரா இல்லையா? எத்தனை தொழுகை? கிட்டத்தட்ட 1770 தொழுகைகள் வருகின்றன, கடமையான தொழுகைகள். ரக்காத்தின் கணக்கு பார்த்தோம்னா 6000 ரக்காத்துகள், வெறும் ஃபர்லான ரக்காத்துகள் மாத்திரம். சுன்னத்தான ரக்காத்துக்கெல்லாம் சேர்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். எனவே அந்த உயிர் தியாகிக்கு பிறகு ஒரு வருடம் அதிகமாக வாழ்வதற்கான வாய்ப்பை பெற்ற இந்த மனிதர் அந்த ஒரு வருடத்தில் 6000 சஜிதாக்கள் செய்திருக்க மாட்டாரா? ஒரு ரமலானை அடைந்து அந்த ரமலானை நோன்பு வைத்திருக்க மாட்டாரா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், ஆமா யா ரசூலல்லாஹ், கண்டிப்பா ஒரு ரமலான் அடைஞ்சிருப்பார், நோன்பு வச்சிருப்பாரு, கண்டிப்பா 6000 ரக்காத்துகள் தொழுதிருப்பாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமா பைனஹுமா அப்அது மிம்மா பைனஸ் ஸமாஇ வல் அர்த். அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தராதரம் என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தராதரம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா நீங்கள் ஒன்று கேட்கலாம், அப்போ ஷஹீதுக்கு மரியாதை கம்மி தானா அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல நாம் எதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ரெண்டாவது இறந்து போனார் பாருங்க, அவர் இறந்து போனது தான் படுக்கையில், ஆனால் அவரும் அல்லாஹ்வின் பாதையில் நம்முடைய உயிர் பறிபோக வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற உண்மையான நிய்யத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அது வேறு சில ஹதீஸ்களில் வருது அந்த செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸில் சொல்றாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பாதையில் என்னுடைய உயிர் பறிபோக வேண்டும் என்கின்ற உண்மையான நிய்யத்தோடு வாழ்வாரேயானால் அவர் தன்னுடைய படுக்கையில் இருந்து இறந்து போனாலும் அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஷஹீதாகவே அங்கீகரிக்கப்படுவார். அப்படின்னா இவரும் உண்மையான ஷஹீத் என்கின்ற அந்த அந்தஸ்திலேயே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்தார்? பதியப்பட்டார். எனவே பெருமானார் சொன்னார்கள், ஒரு வருடம் அதிகமாக அவர் அமல் செய்த காரணத்தினால் இவருக்கும் அவருக்கும் இடையிலான அந்தஸ்து வேறுபாடு என்பது வானம் பூமிக்கான வேறுபாடு எவ்வளவோ அவ்வளவு இருக்கிறது என்று சொன்னார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், அவருக்கு பிறகு இவர் ஒரு ரமலானை அடைந்திருக்க மாட்டாரா, நோன்பு வைத்திருக்க மாட்டாரான்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. என்னன்னு சொன்னால், யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட வாழ்வைத்தான் துவா செய்கிறோமே, வெறும் நீண்ட வாழ்வை மட்டும் கேட்கக்கூடாது அல்லாஹ்விடத்திலே, நல்லமல்களோடு கூடிய நீண்ட வாழ்வை தான் என்று கேட்க வேண்டும், நற்செயல்களோடு கூடிய நீண்ட வாழ்வை தான் என்று கேட்க வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாக்கியம். இங்கே இந்த மனிதர் ஷஹீதாக இறந்தவரை விட ஒரு வருடம் கூடுதலாக வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றவர், நற்செயல்களோடு கூடிய வாழ்க்கையை அவர் பெற்றார். அதனால் அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல நீயத்தோடு உலகத்தில் நாம் நற்செயல்களோடு வாழ்வோமேயானால் நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அது நம்முடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்முடைய பதிவேட்டில் நன்மைகள் பதிந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். எனவே அருமையான தோழர்களே, ஒரு ரமலான் என்பது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை உயர்த்துகிறது என்பதை இந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அத்தகைய ரமலானை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எனவே அந்த ரமலான் மாதத்தில் உண்மையாக அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. அதை எவ்வளவு தூரம் நாம் பேணி பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் அதை பேணி பாதுகாக்க முடியும். வரலாறுகளில் பார்க்குறோம், சில பெரிய அறிஞர்கள் எல்லாம் ரமலான் வராதா என்று 6 மாதத்திற்கு முன்பிருந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், துவா செய்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அருமையான தோழர்களே, ரமலான் அருகிலே இருக்கிற காரணத்தினால் வேறு சில வழிகாட்டல்களையும் நான் கொடுக்க வேண்டிய தேவையில் இருக்கிறேன். முக்கியமாக பிறை பார்த்தல் என்று ஒன்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்தே நோன்பை விடுங்கள். மேகமூட்டம் போன்ற காரணங்களின் மூலமாக பிறை தென்படுவதில் சிக்கல் இருந்தால் அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தியாக்குங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். பிறை பார்த்தல் என்பது எல்லோருக்கும் சாத்தியமான வழிகளில் பார்ப்பதையே குறிக்கிறது. எல்லோருக்கும் சாத்தியமான வழி என்ன? எல்லாரும் அவங்க கண்ணால் பார்க்கறது தான்.
எனவே அப்படிப்பட்ட பார்வையைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சுட்டி காட்டுகிறார்கள். ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் செயற்கைக்கோளை விட்டு பார்க்குறதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. எனவே அதுவெல்லாம் தேவையில்லை. எல்லோருக்கும் முடியக்கூடிய அந்த வகையில் பார்ப்பதைத்தான் பெருமானார் சொன்னார்கள். எனவே பிறை பார்த்து நோன்பு வைப்பது, பிறை பார்த்து நோன்பை விடுவது ஒன்று. கணக்கீட்டு பிறை இருக்குது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஊக்குவிக்கவில்லை. நமக்கு கணக்கு தெரியாது, எழுத வாசிக்க தெரியாத சமூகமாகவும் என்று சொன்னார்கள். எனவே சில சமூகத்தில் சிலருக்கு மட்டுமே தெரிவதற்கு வாய்ப்புள்ள அது எல்லா மக்களையும் கட்டுப்படுத்தாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் ஊக்குவிக்கவில்லை. எனவே அருமையான தோழர்களே, காலக்கணக்கீட்டின் அடிப்படையில் ரமலானை உறுதி செய்வது என்பதும் மார்க்கம் ஊக்குவிக்காத ஒரு செயல் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லோருக்கும் சாத்தியமான வழிகளில் பிறை பார்ப்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்னார்கள். அந்த வகையில் பிறை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும், அந்த வகையில் பிறை பார்த்தே நோன்பை விட வேண்டும். இதில் ஒருவர் பார்த்தால் கூட போதுமானது. அதற்கு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதே போல ஒரு நாள் ரமலான் மாதத்தினுடைய பிறையை மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய கண்ணில் தென்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் போய் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே நான் பார்த்து விட்டேன், என் கண்ணில் பிறை தென்பட்டது என்று நான் சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக மக்களுக்கு அறிவிப்பு செய்து நோன்பு வைக்குமாறு சொன்னார்கள். எனவே ஒரு தனிநபர் தகவல் கூட பிறை பார்க்கிற விஷயத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இன்னொரு ஹதீஸில் எப்படி வருது, ஒரு கிராமவாசி ஒருவர் கிராமத்திலிருந்து வந்தார், இனந்தெரியாத மனிதர். அவர் வந்து சொன்னார், வேறொரு ஆண்டிலே, அல்லாஹ்வின் தூதரே நான் இந்த இரவு பிறை பார்த்து விட்டேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அத்தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும்போது இதை கேட்கல. ஆனால் கிராமவாசி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்னா அவர் யாருன்னு இனம் தெரியலை. அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அத்தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களா? ஆம், சாட்சி சொல்கிறேன். அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? சாட்சி சொல்கிறீர்களா? ஆம், சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாக்குமூலத்தை வாங்கியதற்கு பிறகு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், யா பிலால் அத்தின் ஃபின்னாசி அன் யஸூமு கதன், நாளைய தினம் நோன்பு நோக்குமாறு மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று இதை கேட்டதற்கு பிறகு பெருமானார் சொன்னார்கள். எனவே அருமையான தோழர்களே, பிறை பார்த்து அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு நம்முடைய நடைமுறையில் பிறை பார்த்தவுடன் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல் ஜமாத்தின் மூலம் அந்த செய்தியை காதி இடத்தில் தெரிவிப்பதற்குத்தான் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேலையையே தொடர்ந்து பலகாலமாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பொறுப்பில் காதி அவர்கள் இருக்கிறார்கள். எனவே தனி மனிதர் ஒருவருடைய பார்வையில் பட்டாலோ அல்லது சில பேருடைய பார்வையில் பட்டாலோ பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல் ஜமாத்தின் மூலமாக காதிக்கு அந்த தகவலை கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து அந்த தகவல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் நிச்சயமாக நோன்பு வந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் நாம் அப்படி முயற்சி செய்து காதியாருக்கு அந்த தகவல் போய் சேர்ந்து அவர் ஏற்றுக்கொள்வதில் கொஞ்சம் சிக்கல் இருந்ததுன்னு சொன்னான். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பார். அந்த அளவுகோலின்படி இல்லாமல் முன்பின்னாக இருக்குமே ஆனால் அந்த நேரத்தில் நாம் சமூக ஊடகங்களுக்கு முன்னால் நின்று கொண்டு நான் பார்த்து விட்டேன் காதி ஏற்றுக்கொள்ளேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா யார் பார்த்தார்களோ அவரை மட்டும்தான் கட்டுப்படுத்தும். அந்த தகவல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லோருக்கும் சொல்லப்பட்டால் எல்லோரையும் அது கட்டுப்படுத்தும். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் யார் பார்த்தார்களோ அவர்கள் மட்டும்தான் கட்டுப்படுத்தும். அவங்க மட்டும் நோன்பு வச்சுக்கிற வேண்டியதான். ஆனால் அவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், வெளியில் நான் பார்த்துட்டேன், அப்படி சொன்னேன், அவர் அப்படி கேட்கல இப்படி கேட்கலன்னு சொல்லி அதை வைத்து ஒரு அரசியல் செய்யவோ அதை வைத்து ஒரு குழப்பத்தை சமூகத்தில் ஏற்படுத்தவோ அது தவறான முன்னுதாரணம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன செய்யணும்? பார்த்தோமா, தெரிஞ்சுதா, பக்கத்தில் இருக்கிற ஜமாத்தின் மூலமாக காதியாருக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் மும்முரம் காட்ட வேண்டும். அதுதான் நம்முடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையும் நான் இந்த இடத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்து ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எந்த நேரத்திலும் சந்தேக நாளன்று நோன்பு நோற்பது தவறான விஷயம் என்பதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சந்தேக நாளன்று நோன்பு வைப்பதை தடுத்திருக்கிறார்கள். யௌமு ஷக்குன்னு சொல்லுவாங்க. சந்தேக நாள்னா என்ன? ஷாபான் மாதம் 30,
அன்னைக்கு 30 ரமலான் 1 அப்படின்னு சந்தேகம் இருக்கும். அந்த நாளில் நோன்பு வைப்பதை நிறைய இமாம்கள் ஹராம் என்றே சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹராம் என்றே சொல்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்துப்படி மக்ரூஹ் தஹரீம், ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூஹ் என்று சொல்கிறார்கள். எனவே அருமையான தோழர்களே, 29வது அன்றைக்கு பிறை பார்த்து பிறை கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் என்ன செய்யணும், மறுநாள் நோன்பு வைக்கணுமே தவிர கன்ஃபார்ம் ஆகலைங்கும் போது ரமலான் 1 இருக்குமோ அப்படின்னு நாமளாக ஒன்று முடிவு பண்ணிக்கிட்டு அன்றைய தினத்தில் நோன்பு வைப்பது என்பது ரமலான் என்கின்ற சிந்தனையில் வைத்தால் அது ஹராம் என்றே பெரும்பான்மை அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அந்த சந்தேகத்திற்குரிய நாளுடைய நோன்பையும் நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் ரமலான் மாதத்தை உரிய முறையில் அடைந்து அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்று வேண்டு விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.